السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم: أعوذ بالله السميع العليم، بسم الله الرحمن الرحيم. وذكرهم في أيام الله، صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: حسين مني وأنا من حسين، أحب الله من أحب حسين. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும், தாபீன்கள் மீதும், தபூ தாபீன்கள் மீதும், நல்லவர்கள் நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேர் அருளால் 1448வது இஸ்லாமிய புத்தாண்டின் முஹர்ரம் மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை முஹர்ரமுடைய 10ஆம் நாள், ஆஷூராவின் நாட்களை நினைவுபடுத்தக்கூடிய இந்த ஆஷூரா இந்த நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாளின் பரக்கத்தால் நம் அனைவர்களுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், உலக முஸ்லிம்களின் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் ராஹத்துகளையும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன் வசனங்களிலே சொல்லுவான், அல்லாஹுவின் நாட்களை நபிகளே நீங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் நினைவூட்டுங்கள் என்று சொல்லுவான். அல்லாஹுடைய நாட்கள் என்றால் அல்லாஹுவின் நிஅமத்துக்கள் இறங்க கிடக்கூடிய நாட்களுக்கு அல்லாஹுவின் நாட்கள் என்று சொல்லப்படும். அல்லது அல்லாஹுவினுடைய எதிரிகளை தும்சம் செய்யப்பட்ட நாட்களுக்கு அல்லாஹுடைய நாட்கள் என்று சொல்லப்படும். இங்கு நாம் பார்க்கின்ற நேரத்திலே இறைவன் எல்லா இடங்களிலும், எல்லா காலங்களிலேயும் வரலாறுகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதனுடைய செய்திகளை நினைவு சின்னங்களாக நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆஷூரா என்று சொன்னால் அதிலே நிறைய நபிமார்களின் சோதனைகளின் கட்டங்கள், நிறைய நபிமார்களுக்கு பாதுகாப்புகள் வழங்கப்பட்ட செய்திகள், அதுவும் எதிரிகளினுடைய கூட்டங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கருவறுத்த அழிக்கப்பட்ட இந்த நினைவு வரலாறுகள் எல்லாம் ஆஷூராவுடைய நாட்களில் நினைவு வரக்கூடிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷூரா வரலாறுகளிலே கூறப்படுகிறது. ஆஷூரா நாளில் இருந்துதான் மிக முக்கியமான அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினால் நடத்தாட்டப்பட்ட மறக்க முடியாத இந்த சமுதாயம் தங்களுடைய நீக்க மர வாழ்க்கையிலே அவர்கள் நினைத்து நினைத்து துக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்க முடியாத ஒன்றை சொன்னார்கள். அந்த நிகழ்வுதான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் வரலாறுகள், கர்பலாவின் நினைவுகள் நமக்கு கண்ணுக்கு முன்னால் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வரலாறு கர்பலாவினுடைய வரலாறுகள் உம்மத்தை சோதிப்பதற்காக வேண்டி மட்டுமல்ல, ஆறாத
வடுவுகளாய் அந்த நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடந்தேறி கொண்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரித்திரத்தின் சுவடுகள் பதிவு பெற்றப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மரண நிலைகள் இவைகளை எல்லாம் வரலாறுகளின் நினைவு சின்னங்களாக, தியாகத்தின் பாடங்களாக பெறப்பட வேண்டிய பல்வேறு செய்திகள் உள்ளடக்கிய இந்த ஆஷூரா 10ஆம் நாளை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய குர்ஆன் வசனங்களிலே இன்னொன்று சொல்வான், இன்னமா யுரீதுல்லாஹ் அன் யுதிஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுத்தஹிருஹும் தத்ஹீரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றியும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பேசும் பொழுது அல்லாஹு தஆலா அன்னலாரின் குடும்பங்கள் அல்லாஹு சொல்லுவான், உங்களுடைய குடும்பங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அசுத்தத்திலிருந்து பரிசுத்தமாக்கி பாதுகாத்திருக்கிறான் என்று சொல்லுவான். இந்த ஆயத்தை ஒட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்வார்கள், அல்லாஹும்ம ஹாவுலாயி அஹ்லுல் பைத் வ அத்ஹப அன்ஹுமுர் ரிஜ்ஸ வ தத்ஹிருஹும் தத்ஹீரா என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆயத்தை ஒட்டி பெருமானார் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தார்களை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, அசுத்தத்தில் இருந்தவர்களை சுத்தப்படுத்துவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. யார் அந்த அஹ்லுல் பைத்? அஹ்லுல் பைத் என்று சொன்னால் யார் அவர்கள்? அவர்களுக்கு என்ன இவ்வளவு மரியாதை? அவர்கள் ஏன் இவ்வளவு கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள்? ஏன் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும்? அஹ்லுல் பைத்தை நாம் ஏன் அவர்கள் மீது பிரியம் கொள்ள வேண்டும் என்று பார்க்குகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அஹ்லுல் பைத் என்று சொன்னால் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள், அவர்களின் பிள்ளைகள் ஹசன் ரலியல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹ், அவர்களின் மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹ் இவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அஹ்லுல் பைத்தை நேசிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களை மரியாதை செலுத்த வேண்டும், கண்ணியமும் அவர்களுக்கு செலுத்த வேண்டும். இப்படி கண்ணியத்தோடு அவர்களை நடத்த வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் இதைத்தான் சொல்லுகிறது, அஹ்லுல் பைத்தை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள். அஹ்லுல் பைத்தை யார் கேவலப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தி விடுவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே நமக்கு சொல்லுவார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு போர்த்தி கொண்டார்கள். அதற்குள்ளே அலி ரலியல்லாஹு இருந்தார்கள், அதற்குள்ளே ஹசன் ரலியல்லாஹு இருந்தார்கள், அதற்குள்ளே ஹுசைன் ரலியல்லாஹு இருந்தார்கள், அதற்குள்ளே ஃபாத்திமா ரலியல்லாஹு இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த போர்வைக்குள் இருக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லுல் பைத் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், வான வாந்தி ஃபாத்திமா, நீயும் நானும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீயும் நானும் உங்கள் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிற அலியும், அவர் பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஹசனும் ஹுசைனும், இவர்கள் எல்லாம் நாளைக்கு சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்போம் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை சொன்னது மட்டுமல்லாமல் அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரை போன்றே ஒரு 7 நபர்கள் இருந்தார்கள் பெருமானாரின் குடும்பத்தார்களிலே. அவர்களை தூரத்தில் இருந்து பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது போன்று இருக்குமாம்.
அந்த 7 நபர்களே ஹதீசுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹுவை தூரத்தில் இருந்து பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போன்றிருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஃபாத்திமா ரலியல்லாஹு நடந்து வந்தால் பெருமானார் நடப்பது போன்றே நடப்பார்களாம். நடையில் கூட பெருமானாரை ஒத்து வந்தவர்கள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் பின் அப்பாஸ் ரலியல்லாஹ் என்று இரண்டாவது சொல்வார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மகன் ஹுசைன். இவர்கள் யார் என்று சொன்னால், பெருமானாரின் சிறிய தகப்பனாரின் மகனார். அவரும் பெருமானாரை கொண்டே இருப்பார். மூன்றாவதாக அபு சுஃபியான் அவர்களின் மகன் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவரும் பெருமானாரை போன்றே இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவரும் பெருமானாரின் சிச்சாவின் மகன் என்று சொல்லப்படுகிறது. ஜாபிர் இப்னு அபி தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி பெருமானாரை போன்றே இருப்பார்கள். தூரத்தில் பார்த்தால் அவர்களும் பெருமானாரை போன்றே இருப்பார்கள். இவரும் பெருமானாருடைய இன்னொரு சிச்சாவின் மகன் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹ் அவர்கள் பெருமானாரை பார்த்தது போன்றே இருப்பார்கள். ஹசைன் ரலியல்லாஹ் பெருமானாரை எப்படி பார்த்தார்களோ அப்படியே பெருமானாரின் உருவத்தில் இருப்பார்கள் என்று வரலாறுகள் நமக்கு சொல்லும். கடைசியாக அபு சாஹிக் என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இன்னொரு சிச்சாவின் மகன் ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் பாட்டனார் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களும் பெருமானாரை போன்றே இருப்பார்கள் என்று வரலாறுகளில் குறிப்பிடப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹ், ஹசன் ரலியல்லாஹ் இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே இருப்பார்கள். ஹுசைன் ரலியல்லாஹ் பெருமானாரின் மேல்புறத்திற்கு ஒப்பாக இருப்பார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்புறத்தில் ஒப்பாக இருப்பார்கள். இரண்டு பேர்களையும் நிறுத்தி பார்த்து பார்த்து சஹாபாக்கள் சந்தோஷம் அடைவார்கள். நாயகத்தை பார்த்தது போன்று இருக்கிறது, நபிகளை பார்த்தது போன்று இருக்கிறது என்று சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டிலே ஹுசைன் ரலியல்லாஹு பிறந்தார்கள். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டிலே ஹசன் ரலியல்லாஹு பிறந்தார்கள். இரண்டு பேர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹர்ப் என்று பெயர் வைத்தார்கள். ஹர்ப் என்று சொன்னால் போர்க்களம் என்று அர்த்தம். பொதுவாகவே அலி ரலியல்லாஹு அவர்களுடைய பெயரை சொல்லப்படுகிறது. அலி என்று சொன்னால் அவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, ஹைதர் என்று பெயர் இருக்கிறது. ஹைதர் என்று சொன்னால் சிங்கம், வீரத்தின் விளைநிலம் என்று சொல்லப்படக்கூடிய ஹைதர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சிங்கம் என்பதை பெயராக வைக்கப்பட்டிருந்தது. அதனால் தான் தன் பிள்ளைகளுக்கு போர்க்களம் என்று பெயர் வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், பேர பிள்ளைகளுக்கு என்ன பெயர் வைத்தீர்கள் என்று கேட்டார்கள். ஹர்ப் என்று வைத்தோம், போர்க்களம் என்று வைத்தோம் என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வைக்க வேண்டாம், ஹுசைன் அழகர், அருமையானவர், அழகிற்குரியவர், தன்மையானவர் என்ற பெயரை வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு பெயர் வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு ஹசன் ரலியல்லாஹு பிறந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவர்களின் காதுகளிலே பாங்கு சொன்னார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பெயர் சூட்டினார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் தலைமுடியை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் எடுத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தான் அந்த தலைமுடிக்கு நிகராக தங்கங்களை வெள்ளிகளை தானம் செய்தார்கள் என்று வரலாறு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் யார்? அவர்களை ஏன் இவ்வளவு புகழப்படுகிறது? ஏன் அவர்கள் இப்படி புகழக்கூடியவர்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹசன் மின்னி, ஹசன் என்னோடு என்னை சார்ந்தவர், நான் ஹசனை சார்ந்தவர், என்னோடு என்னை சார்ந்தவர் ஹுசைன், நான் ஹுசைனை சார்ந்தவன். ஹுசைனை யார் பிரியப்படுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை பிரியப்படுகிறான். ஹுசைனை யார் வெறுத்து விடுகிறார்களோ அல்லாஹ் வெறுக்குகிறான் என்ற விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்திகளாக நமக்கு சொல்லி காட்டியதற்கு காரணம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தைகள் பிறந்ததிலிருந்து அவர்கள் இறக்கும் வரை ஹராமை சாப்பிட்டதில்லை. ஹராமான விஷயங்களின் பக்கம் அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்படி வளர்க்கப்பட்டவர்கள், பெருமானாரால் வளர்க்கப்பட்டவர்கள், பெருமானாரின் பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹுவால் வளர்க்கப்பட்டவர்கள். அவர்களின் வளர்ப்பு மிக
அற்புதமான வளர்ப்பு. அவர்கள் வளர்ந்தவர்கள் அப்படி வளர்ந்தார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹ் அவர்களை பற்றி நாம் என்ன பார்க்கின்ற நேரத்திலே அவர்களின் சிறப்புகளை பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு அலி ரலியல்லாஹ் அவர்களையும் அவர்களின் பிள்ளைகள் ஹசன் ரலியல்லாஹ் அவர்களையும் ஹுசைன் ரலியல்லாஹ் அவர்களையும் அப்பாஸ் ரலியல்லாஹ் அவர்களையும் தவறாக சித்தரிக்கப்படுகின்ற நேரங்களிலே தான் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லாம் புனிதர்கள், இவர்கள் எல்லாம் அகுலுல் பைத்துகள், இவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், இவர்களை கேவலப்படுத்த கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு விளங்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு மீது வைத்திருந்த அன்பும் மிகவும் பாசங்களும் அதிகமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலமும் பெருமானார் ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் மனம் கோணி நடந்ததாக இல்லை. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வேண்டி வீட்டிலிருந்து புறப்பட்டார்கள். ஹசன் ரலியல்லாஹு தோளிலே ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். பெருமானாரின் தோள் புஜத்தின் மீது ஹசன் ரலியல்லாஹ், மற்றொரு புறத்திலே ஹுசைன் ரலியல்லாஹ் இரண்டு தோள் புஜத்திலேயும் தன் பேர குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்ட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு காமத்து சொல்லப்பட்டு விட்டது. அப்படியே மூடி தொழுகையிலே நின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தைகளை எவ்வளவு கண்ணியப்படுத்தினார்கள். அந்த குழந்தைகளை தொழுகையிலே நின்று தக்பீர் கட்டி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில், ருக்குவுக்கு செல்லுகின்ற நேரத்தில் இரண்டு குழந்தைகளையும் இறக்கி கீழே விட்டார்கள். சுஜூதுகளை முடித்து விட்டு திரும்பவும் எழுந்திருக்கின்ற நேரத்தில் இரண்டு குழந்தைகளையும் தோளின் மீது வைத்துக் கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் பெருமானார் எவ்வளவு கண்ணியப்படுத்தினார்கள் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஹசன் ரலியல்லாஹுவின் வரலாறுகளையும் ஹுசைன் ரலியல்லாஹு வரலாறுகளையும் நாம் புரட்டி பார்க்க வேண்டும். படித்து நாம் அதை படிப்படி பெற வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நிஅமல் ராகிப் வ நிஅமல் மர்கூப் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் தங்களுடைய தோள் புஜத்தில் சுமந்து கொண்டு போனது போன்று ஒரு நாள் வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யானையை போன்று குனிந்து கொண்டவர்கள் தவந்து கொண்டிருந்தார்கள். 4 கால் பாய்ச்சலிலே பெருமானார் தவந்து கொண்டிருந்தார்கள். முதுகிலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் ஹசன் ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இப்படியும் விளையாடுவார்கள் ஆற்றுகிறது என்று நினைத்தார்களாம். அப்பொழுது சொன்னார்களாம், அந்த ஹசன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்களாம், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்களாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்களாம், நாயகமே, உங்க பேர குழந்தைகளை இப்படியெல்லாம் நீங்கள் விளையாடுவீர்களா என்று உமர் ரலியல்லாஹு கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நிஅமல் ராகிப் வ நிஅமல் மர்கூப் என்று சொன்னார்கள். வாகனமும் சிறந்த வாகனம், வாகனிக்க கூடியவர்களும் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாகனமாக சொல்லி அந்த வாகனத்தினை அவர்கள் வாகனித்தவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு. ஈருலக சர்க்கரவர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகின் மீது சவாரி செய்தவர்கள் தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு. மறக்க முடியாது, மறந்தும் நாம் இருந்து விட முடியாது என்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேர குழந்தைகளை அப்படி வளர்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிலே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் வாயில் படியிலே உட்கார்ந்திருந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு பெருமானாரை பார்த்து விட்டு வேகமாக வந்தார்கள் வீட்டுக்கு. உம்மு சலமாவினுடைய வீட்டுக்கு வருகின்ற நேரத்திலே வழிவிடாமல் தடுத்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஏன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமானாரின் தூக்கத்திற்கு இந்த குழந்தை பெருமானாரின் மீது ஏறி விளையாண்டால் பெருமானாரின் தூக்கம் கலைந்து விடும் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தையை நான் உள்ளே விடாமல் தடுத்து அமர்ந்து கொண்டிருந்தேன். உம்மு சலமா ரலியல்லாஹு ஏதோ ஒரு வேலையாக திரும்பி எழுந்து போனதற்கு பின்னால் ஹுசைன் ரலியல்லாஹு உள்ளே போனார்கள். பெருமானாரின் வயிற்றின் மீது ஏறி உட்கார்ந்தார்கள்.
சிறிது நேரத்திற்கு பின்னால் பெருமானார் அழுகின்ற சத்தம் கேட்டது, நாயகம் அழுவது சத்தம் கேட்டது. உம்மு சலமா ரலியல்லாஹு ஓடி வந்தார்கள். என்ன நாயகமே நடந்தது? நான் தெரியாமல் எழுந்து போய்விட்டேன், அந்த குழந்தை ஏதோ உங்களின் மீது ஏதாவது கஷ்டங்கள் ஏற்படுத்தி விட்டதா என்று கேட்கின்ற நேரத்திலே நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உம்மு சலமா, என் வயிற்றின் மீது என் பேர குழந்தை ஹுசைன் உட்கார்ந்திருக்கின்ற நேரத்திலே ஜிப்ரீல் மேலிருந்து கீழே இறங்கினார், வானத்திலிருந்து கீழே இறங்கினார். இறங்கி என்னிடத்திலே சொன்னார், உங்களுக்கு இந்த குழந்தை பிரியமாக இருக்கிறதா? நீங்கள் பிரியப்படுகிறீர்களா? இந்த குழந்தையை நீங்கள் பிரியப்படுகிறீர்களா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். ஆம் என்று சொன்னேன். அத்துஹிப்புஹு, நீங்கள் அவரை பிரியப்படுகிறீர்களா? நாம் என்று சொன்னார்கள். சதக்துலூன உம்மத்தக ஃபீ அர்லி யுகால் லஹு கர்பலா என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நாயகமே, இந்த பிள்ளையை நீங்கள் பிரியப்படுகிறீர்கள், ஆனால் ஒரு காலத்தில் உங்களுடைய உம்மத்திலே ஒரு குடும்பம், ஒரு கூட்டம் இந்த குழந்தையை கொன்று விடுவார்கள். அந்த இடம் கர்பலா என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிவு செய்தார்கள். இதை கேட்ட உடனே நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த கர்பலாவின் மண் உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எந்த கர்பலாவில் எந்த இடத்திலே ஹுசைன் அவர்கள் கொல்லப்படுவார், அந்த இடத்தின் மண் உங்களுக்கு வேண்டுமா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சக்தி மிக பிரமாண்டமானது. அவர்கள் தங்களுடைய ரக்கையை மதீனாவிலே இருந்து கொண்டு ஈராக் நாட்டிற்கு அனுப்பினார்கள். ஈராக் நாட்டிலே இருந்த கர்பலா என்ற இடத்தில் இருந்த அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இது எப்பொழுது இந்த மண் சிகப்பாக மாறுகிறதோ அந்த நேரத்தில் உங்களுடைய பேர குழந்தை ஹுசைன் கொல்லப்படுவார் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டு அழுதார்கள். இதை விஷயத்தை உம்மு சலமா ரலியல்லாஹு இடத்திலே சொன்னவுடன் உம்மு சலமா அவர்கள் அழுதார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தைகள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறந்த, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறந்த பேர குழந்தைகள். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு மரணமானதற்கு பின்னால் வேறொரு கல்யாண திருமணம் முடித்தார்கள். அந்த திருமணத்திலே 4 குழந்தைகள் பிறந்தது, ஆண் குழந்தைகள். அதற்கு 4 பெயர்கள் வைத்தார்கள். என்ன பெயர் வைத்தார்கள்? அபூபக்கர் இப்னு அலி என்று வைத்தது, உமர் இப்னு அலி என்று வைத்தார்கள், உஸ்மான் இப்னு அலி என்று வைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்றவர்களுக்கு நிறைய பெயர்களை வைத்தார்கள். அபு அலியுல் அக்பர் என்று வைத்தார்கள், அலியுல் அஸ்கர் என்று வைத்தார்கள், அலியுல் அவுசத் என்று வைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய குழந்தைகளுக்கு, எல்லா பிள்ளைகளுக்கும், ஹுசைன் அலி எல்லா 3 குழந்தைகளுக்கும் தங்களுடைய தந்தையின் பெயரையே வைத்தார்கள். பெரிய அலி, நடுத்தர அலி, கடைசி அலி என்றெல்லாம் பெயர் வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டிலே ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் 40ஆம் ஆண்டிலே அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். வரலாறு நீண்ட வரலாறு, சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் வந்த காலங்களிலே மிக குழப்பமான காலங்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலங்களிலே சில நாட்கள் ஆட்சி புரிந்தார்கள், 6 மாதங்கள் தான் அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகன் என்று சொல்லப்படக்கூடிய அலி ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் சுபுஹ் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு எழுந்து நடந்து போய் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு கயவன் வந்து அலி ரலியல்லாஹுவின் தலையின் மீது ஈட்டியை ஓங்கி அடித்து அந்த இடத்திலே மயக்கமுற்று சில நாட்களுக்கு பின்னால் அவர்கள் இறந்து போனார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படியாக தங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த தியாக செம்மல்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அஹ்லுல் பைத்துகள்.
அந்த அகலுல் பைத்துகளிலே மிக முக்கியமாக நாம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே ஹசன் ரலியல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹசன் ரலியல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹ் அவர்கள் எந்த அளவிற்கு வாழ்க்கையிலே தங்களுடைய தியாகங்களை வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கின்ற நேரத்திலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹ் அவர்கள் உலகத்திலே வாழும் காலங்களிலே நியாயத்திற்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் மிக முக்கியமாக வாழ்க்கையில் முன்னோடியாக இருந்தார்கள். அநீதம் எங்கு நடக்கிறதோ தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நியாயத்திற்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பின்னால், அலி ரலியல்லாஹுடைய மரணத்திற்கு பின்னால் இதை ஆட்சி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். முஆவியா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் முஆவியாவின் மூலமாக அந்த மக்கள் எல்லாம் கிளர்ச்சியிலே இருந்து கொண்டிருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுவை கொலை செய்தவர்களை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹுவை சார்ந்தவர்கள் அங்கே கிளர்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி அவர்களை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே சரியான முறையிலே ஆட்சி செய்ய முடியவில்லை என்பதற்காக வேண்டி அந்த கண்ணியத்திற்குரியவர்களை அவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களை, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷாம் நாட்டில் இருந்து அவர்கள் குறுகிய காலங்களிலே மரணம் அடைந்தார்கள். மரணம் அடைந்ததற்கு பின்னால் அவர்களுடைய மகனார் யசீத் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஆவியா ரலியல்லாஹு யார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மைத்துனர் என்று சொல்லப்படுகிறது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களின் தம்பி என்பதாக சொல்லப்படுகிறது. அபூ சுஃபியானின் மகன் என்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் ஆட்சிக்கு பின்னால் யசீத் வருகிறார். அபூ சுஃபியானுடைய மகனார் முஆவியா ரலியல்லாஹுவிற்கு பின்னால் யசீத் ஆட்சிக்கு வருகிறார். யசீத் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் முஆவியாவை போன்று அல்ல, அவர் ஒரு அரக்கர், அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் மிக கொடுங்கோல் மன்னன். நிறைய பேர்களை கொலை செய்தவர், நிறைய சஹாபாக்களை கொலை செய்தவர். எந்த அளவிற்கு அவர் கொலை செய்தார் என்று சொன்னால், மதீனாவிலே 700 சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த 700 சஹாபாக்களை கொன்று குவித்தவர் அந்த யசீத் தான் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தையை கொல்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார் என்பது வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, யசீத் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இஸ்லாமியர்கள் பலர்கள் எல்லாம் யசீதிற்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்தார்கள். யசீத் வேண்டாம் என்பதாக குரல் கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு மதீனாவிலே இருந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு மதீனாவில் இருக்கும் பொழுது குஃபாவாசிகள் எல்லாம் மதீனாவிற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். கடிதம் எழுதப்படுகிறது. எவ்வளவு கடிதங்கள் வந்தது என்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூஃபா நகரத்தில் இருந்து வந்த கடிதங்களை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அதை வாலிபமாக புக்காக போட்டால் 15 புக்குகள் போடலாம், அவ்வளவு கடிதங்கள் வந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கடிதங்களை பார்த்துவிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி, மக்களாட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முனைந்தார்கள். ஆனால் மதீனாவிலே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்கள். கொஞ்ச நாளுக்கு பின்னால் மக்காவிற்கு அனுப்பப்பட்டார்கள். மக்காவிலே இருந்தார்கள். இப்படி இருக்கின்ற நேரத்திலே யசீத் மீண்டும் மதீனாவிலேயும் மக்காவிலேயும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் அடக்கத்தை, அவர்களின் கொட்டத்தை அடக்க வேண்டும், அவர்கள் கிளர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அமைதியாக இருக்க சொல்லுங்கள், இல்லை என்று சொன்னால் அவர்களை கைது செய்யுங்கள் என்பதாக யசீத் சொன்ன வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி யசீதினுடைய ஆட்சியிலே கடிதங்களை பார்த்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் இருந்து புறப்படுகின்ற நேரத்திலே எல்லா சஹாபிகளும் எதிர்த்தார்கள். வேண்டாம், கூஃபா வாசிகளின் பேச்சை கேட்டு நீங்கள் போக வேண்டாம். காரணம், உங்களுடைய நன்னாவை அவர்தான் கொன்று குவித்தார்கள், அவர்கள் துரோகமானவர்கள், அவர்கள் உங்களை நியாயமாக அழைக்கிறார்கள் என்று நீங்கள் போக வேண்டாம், அவர்களை கொன்று குவித்து விடுவார்கள் உங்களை என்று சொன்னார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அதை கேட்காமல், அதை பெரியவர்களுக்கு மத்தியிலே மரியாதையோடு பதில் சொல்லிவிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள்
தங்களுடைய மிக நெருக்கமான ஒரு சஹாபியை முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்களை அங்கே ஈராக்குக்கு அனுப்பி வைக்கிறார்கள், கூஃபாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். கூஃபா நகரிலே என்னுடைய நிலவரங்கள் என்ன இருக்கிறது, மக்கள் எப்படி இருக்கிறார்கள், நிலவரங்களை கேட்டு தெரிய வேண்டும் என்று அனுப்பப்படுகின்ற நேரத்திலே முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்தார்கள். கூஃபாவிலே மக்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற செய்தியை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கிறார்கள். கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த செய்தி நாட்டினுடைய அரசர் ஜனாதிபதி யசீதுக்கு தெரிகிறது. உடனே யசீது சொல்லுகிறார், நீ நிச்சயமாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இங்கே ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்று தெரிகிறது, அதனால் முஸ்லிமை கொண்டு போய் கூஃபாவினுடைய உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மலையின் மீது அங்கே கொண்டு போய் அவரை கொன்றுவிடு என்பதாக கொல்லப்பட்டது. முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தலையை ஒரு பக்கமாகவும் அவர்களின் உடலை ஒரு பக்கமாகவும் கொன்று வீசிவிட்டார்கள். இதற்கு பின்னால் செய்திகள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு செல்லவில்லை. அதற்கு பின்னால் கூஃபாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தலைகீழாக மாறி யசீதிற்கு சப்போர்ட்டாக மாறிவிட்ட செய்திகள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கூஃபா நகரை நோக்கி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எல்லா சஹாபாக்களுடைய அறிவுறுத்தல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கு அன்பாக பதிலை சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்பாக பதில் சொல்லிவிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கிளம்பி போகுகின்ற நேரத்திலே கர்பலாவினுடைய என்ற இடத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். தண்ணீர் கொடுக்கப்படுவதை தடுக்கப்படுகிறது. கர்பலா என்ற இடத்திலே அவர்களை ஒரு 10 நாட்கள் அவர்களை மிக கொடூரமாக அவர்களை தண்டிக்கப்படுகிறது. தண்ணீர் இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் 72 பேர்கள் தங்கள் குடும்பத்தாரோடு போனார்கள். அந்த 72 பேர்களும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த கூடாரத்திலே தன் குழந்தை அலியுல் அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குழந்தைக்கு தண்ணீர் தாகம் கேட்குகிறது. இந்த தண்ணீர் தாகத்தை கேட்ட அந்த குழந்தையை தண்ணீர் கொடுப்பதற்காக வேண்டி புராத்து நகிக்காக வேண்டி நதியின் பக்கம் கொண்டு போனால் எதிரிகளின் உள்ளங்கள் இரக்கம் ஏற்படும் என்று நினைத்த நேரத்திலே ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் எதிரிகளிலே கூடாரத்தில் இருந்து வந்த அம்பு அலியுல் அக்பரின் கழுத்தையே குறிபார்த்து கொன்று விட்டது. ஷஹீதாகி விட்டார்கள். இப்படியே ஹுசைன் ரலியல்லாஹுவின் கூட வந்த எல்லோர்களும் கொல்லப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் கொல்லப்பட்டார்கள். ஆஷூரா முஹர்ரம் 10ஆம் நாள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். எந்த அளவிற்கு கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்களின் மீது கடுமையான அம்புகள் குத்தப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் இருந்தது. 12-15க்கு மேல் அம்புகள் அவர்களுக்கு காயமாக்கப்பட்டது. புற்றுயிராக கிளந்தாவும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, யசீதினுடைய ஒரு படை தளபதியாக இருக்கக்கூடியவன் என்ன செய்தான்? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் கழுத்தை அறுத்தான். ஹுசைன் ரலியல்லாஹுடைய கழுத்து அறுக்கப்படுகிறது. அறுத்து ஒரு தட்டிலே கொண்டு வந்து சிரியாவிற்கு கொண்டு வந்தான். சிரியாவிலே இருக்கக்கூடிய உபைதுல்லா என்று சொல்லப்படக்கூடிய அவனிடத்திலே கொடுத்த நேரத்தில் அவன் சந்தோஷப்பட்டான். ஆனால் அந்த அங்கே கூஃபாவினுடைய ஜனாதிபதி, சிரியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய யசீதிடத்திலே கொண்டு போய் வைக்கின்ற நேரத்தில் யசீத் ஒரு நிமிடம் கண்முழித்து பார்த்துவிட்டு அசந்து போனான். இது யாருடைய தலை? இதை பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது போன்று இருக்கிறது அல்லவா? எப்படி நீ கொண்டாய்? நான் மட்டும் அந்த போர்க்களத்தில் நின்றிருந்தால் நிச்சயமாக ஹுசைனை நான் மன்னித்திருப்பேன். ஹுசைன் ரலியல்லாஹு 72 பேர் இருந்தார்கள். 3000 பேர்கள் எதிர்த்து நின்று ஹுசைன் ரலியல்லாஹுவை போரிட்டு கொன்றார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிமர் என்று சொல்லப்படக்கூடியவன் 13 அம்புகளை கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹுவை கொன்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் மீது 30 குத்துக்காயங்கள் இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. அஹ்லுல் பைத்துகள் துன்புறுத்தப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், கேவலப்படுத்தப்பட்டார்கள். அது இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் நடந்தது என்பதை நினைவு கூறுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் அஹ்லுல் பைத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். யார் அஹ்லுல் பைத்தை கண்ணியப்படுத்துவீர்களோ அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். அஹ்லுல் பைத்தை நீங்கள் கேவலப்படுத்தினால்
அவர்களை நீங்கள் கேவலப்படுத்தினால் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஹ்லுல் பைத்துகள் கஷ்டப்பட்ட நாள், ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட நாள், இந்த துக்கமான நாட்களிலே அவர்கள் கொல்லப்பட்டது இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிரை இழந்தார்கள் என்பது வரலாறுகள் இருக்கிறது. நாம் வரலாறுகளை கொஞ்சம் திருப்பி பார்க்க வேண்டும். நாம் இத்துணை ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி மூச்சளவிலே, பணத்தின் அளவிலே, நேரத்தின் அளவிலே எதை நாம் தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஷூராவிலே நோன்பு வைத்து நீங்கள் ஆஷூராவை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அதற்கு நேரு முரணாக, நேரு மாற்றமாக அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பிடிக்காத காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முற்றிலும் அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை உங்களுக்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹசன் ரலியல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹ் அவர்களின் நினைவு வாழ்க்கை வரலாறுகளை படித்து, ஹுசைன் ரலியல்லாஹ்வின் வரலாறுகளையும் படித்து, ஃபாத்திமா ரலியல்லாஹ் அவர்களின் வரலாறுகளை படித்து, அலி ரலியல்லாஹ் அவர்களின் வரலாறுகளையும் படித்து, நாம் அலி ரலியல்லாஹை போன்றும், நம் மனைவிமார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹுவை போன்றும், நம் பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவை போன்றும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்களெல்லாம் உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே அல்லது நினைவிலே கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான நடைமுறைகளில் வாழக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் கலிமாவோடு வாழ்ந்து, கலிமாவோடு நடந்து, கலிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி வருவானாக. வாஹுரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.